அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 8/1/2026 மார்கழி மாதத்தின் 24ஆம் நாள் வியாழக்கிழமையில் சஷ்டி திதி. சஷ்டி திதியானது இன்று காலை 11:24 இருந்து ஆரம்பமாகி நாளை காலை 11:43 வரைக்கும் இருக்கு. சஷ்டி வழிபாடு, அதாவது முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறவங்க, முருகன் கோவிலுக்கு போகிறவங்க, இப்போ நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்தில் எப்போனாலும் வழிபாடு செய்யலாம், எப்போனாலும் கோவிலுக்கு போகலாம். குறிப்பாக இன்று வரக்கூடிய குருஹோரை நேரமான இரவு 8 to 9 இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை தவறாமல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் செஞ்சிருங்க. செல்வ வளம் சேர, பணத்தட்டுப்பாடு நீங்க இந்த நாளில் வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்தை எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீங்க. தீராத கடன் பிரச்சனை, அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்கணும்னு வேண்டுதல் வைக்கிறவங்க இந்த நேரத்தில் முருகனை வழிபாடு செய்யுங்க. 8 to 9 வியாழக்கிழமை 8 to 9 இந்த வழிபாட்டை இன்று இரவு செய்யணும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும், பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. நேற்று ஒரு சகோதரி அவங்க வீட்டில் செய்த பூஜையை வீடியோ செய்து அனுப்பியிருந்தாங்க, அதாவது வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை நம்மளுடைய சேனலில் பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? இதுபோல் உங்கள் வீட்டு பூஜை அறையும் நம்ம சேனலில் வரணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. கண்டிப்பாக சேனலில் பதிவேற்றம் செய்கிறேன். இந்த நாளில் குருஹோரை நேரத்தில் பூஜையில் முதல்ல ஒரு நெய் தீபத்தை, ஏன்னா முருகனுக்கு நெய் தீபமும் மாவிளக்கு தீபம், வெற்றிலை தீபம், சட்கோண தீபம் ரொம்ப பிடிக்கும். இந்த தீபத்தில் எது உங்களுக்கு சாத்தியமோ அந்த தீபத்தை வடக்கு திசையை நோக்கி ஏற்றி வைக்கணும். ஏற்றி வச்சுட்டு பிரசாதமாக 2 செவ்வாழைப்பழத்தை வச்சுட்டு, இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன், இந்த பொருளை இந்த முறைப்படி வைக்கணும். ஒரு மண் தட்டு எடுத்துக்கோங்க, இல்லை பழைய மண் அகல் விளக்கு ஒன்று எடுத்து சுத்தமாக தொடச்சிட்டு நல்லா அதை மஞ்சள் போட்டு மூழ்கி குங்குமம் வச்சுட்டு, அதன் நடுவே பச்சரிசியை வச்சுட்டு 3 கொண்டை கடலையை வைக்கணும். அதாவது அக்கு வடிவில், நம்ம இல்லை அக்கு வரும் இல்லையா, அது அக்கு வடிவில் 3 கொண்டை கடலையை வச்சுட்டு கையில் குங்குமத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஓம் குருவே நமக எனும் மந்திரத்தை 11 முறை சொல்லி அந்த குங்குமத்தை அந்த அரிசி மேலே போட்டுருங்க. போட்டுட்டு அந்த அரிசியை தொட்டு கும்பிட்டு மனதார முருகப்பெருமானையும் குரு பகவானையும் வேண்டிக்கோங்க. நாளை காலை எடுத்து அதை நீங்கள் பறவைகளுக்கு உணவாக போட்டுடலாம். இல்லை அப்படின்னா பசு இருந்துச்சுன்னா, உங்கள் வீட்டுக்கிட்ட பசு தொழுவம் இருந்துச்சுன்னா பசுவுக்கு உணவாக கொடுத்துடலாம். இல்லை எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க. இன்று இரவு குருஹோரை நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. உங்கள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.